இன்னைக்கு மத்தியானம் அரெஸ்ட் ஆயிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இமீடியட்டாக அந்த பிரச்சனை நம்ம அட்டன் பண்ணணும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் இமீடியட்டாக அந்த ஆக்ஷன் எடுத்துட்டேன்னா அடுத்தது நான் என் வேலையை அடுத்த வேலையை பார்க்க நான் போயிடுவேன் நான். அதனால் இப்போ அது நம்முடைய காவல்துறை வசம் போயிருக்குது. காவல்துறை அதுக்கு நல்ல அதை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள். அது இனிமேட்டு போலீஸும் மாற்றுத்திறனாளிக்காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களும் சேர்ந்து முடிப்பாங்க. அவர் மேல தப்பா இல்லையா அப்படிங்கறது எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமையை செய்கிறது. அது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் நம்ம வரையறுக்கணும். ஏன்னா இங்கொண்டும் அங்கொண்டுமா எப்பயாச்சும் இந்த மாதிரி நடந்தும்போது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடும்பொழுது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி மதம் பார்க்காத ஒரு ஸ்டேட்டாக ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டாக நம்ம இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை தூண்டுகின்ற விதத்தில் சொல்றது எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்றைய ஆசிரியர் கூட ரொம்ப அழகாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. நம்முடைய நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே அது சொல்லியிருக்கு. 51 AH பிரிவிலே சொல்லியிருக்கின்றது. ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டியது நம்ம மிகப்பெரிய கடமை. ஒவ்வொரு குடிமகனும் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கிறது. ஆக அதை பின்பற்றி தான் இது போன்ற ஒரு இது வரக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் பல்வேறு பணிகள் முதலீடுகள் ஈர்க்கின்ற பணியாக இருந்தாலும் இங்கே இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை வருகின்ற அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட ஒரு அறிக்கை வருகின்றது. நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும், எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரைய